ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸை நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் சயின்ஸ் பற்றி நீங்கள் அதை எப்படி படிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட டவுட் கேட்டிருந்ததுனால நான் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? அதில் என்னுடைய அந்த நோட்ஸ் எப்படி நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு நான் எப்படி படித்தேன் அப்படின்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது பாருங்கள், பாட்டனி. ஓகேங்களா? இந்த பாட்டனியில் இது ஃபஸ்ட் நோட் பாருங்கள். இதுக்கு நான் 2 நோட் போட்டிருப்பேன். தாவர வகைப்பாடு. இதில் பாருங்கள், தாவர வகைப்பாடு, தாவர வளர்ச்சி ஹார்மோன், ஒளிச்சேர்க்கை, அதை சுவாசித்தல், தாவர திசுக்கள், தாவர புறத்தோற்றவியல். ஓகேங்களா? இந்த மாதிரியான இதில் புரட்சிகள் அப்படின்னா இது நான் ஒரு இது ஆட் பண்ணி நான் எழுதியிருப்பேன். மற்றபடி இது வெண்மை புரட்சி, மஞ்சள் புரட்சி அந்த மாதிரிலாம் படிப்போம் பார்த்தீங்களா? அது நான் இதில் கொஞ்சம் அது சேர்த்து எழுதியிருப்பேன். ஓகேங்களா? இது வேறு, இதை விட்டுருங்க. ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், தாவர திசுக்கள், தாவர புறத்தோற்றவியல். ஓகேங்களா? இது எல்லாமே இந்த நோட்டில் நான் அந்த நோட்ஸ் எடுத்திருப்பேன். இதில் தாவர வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன், ஃபாதர் ஆஃப் பாட்டனி இது தியோப்ரஸ்டஸ். அவர் தான். ஃபாதர் ஆஃப் சுவாலஜி அரிஸ்டாட்டல். ஃபாதர் ஆஃப் நவீன வேதியியல் லவாய்சியர். ஓகேங்களா? இது மாதிரிலாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இது செல், நம்ம எப்போதும் ஸ்கூலில் படித்தது தான். இது செல் பற்றிய அந்த படிப்பு, சைட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு செல்லை கண்டறிந்தவர், செல்லின் உட்கரு, அந்த உட்கருமணி, செல் கோட்பாடு. ஓகேங்களா? செல் தியரி, இதை யார் கண்டறிந்தவர், அது எல்லாமே இருக்கும். இதில் செல்லுடைய வகைகள் 2 டைப்ஸ் இருக்கும். ப்ரோ கேரியாட்டிக் செல் ஒன்று, இன்னொன்று யூ கேரியாட்டிக் ஒன்று இருக்கும். எதெல்லாம் ப்ரோ கேரியாட்டிக், எதெல்லாம் யூ கேரியாட்டிக் வரும், அந்த டைப்ஸு. சும்மா நான் உங்களுக்கு இது ஒரு எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு ஐடியா இது. ஓகேங்களா? இது கிளாஸ் மாதிரிலாம் கிடையாது. பரிணாம கோட்பாடு, இயற்கை வகைப்பாட்டியோட தந்தை, நான் எது சொன்னேன் பார்த்தீங்களா? பெந்தம் ஹூக்கர், ஜெனிரா பிளான்டாரம், இதோடைய புக்கு. இது குரூப் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பேர் கொடுத்து அதோடைய ஆத்தர் நேம் கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதில் 5 வகைப்பாடு அப்படின்னா அது யார் சொன்னது, 5 வகைப்பாடுனா என்ன, அதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றத பற்றி இதில் இருக்கும். தாலோஃபைட்டா, இப்படி ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேங்களா? பாக்டீரியாவின் தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹோக். இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் டெஸ்ட்டில் படிச்சிருப்போம். இந்த பாக்டீரியா என பெயரிட்டவர் யார் அப்படின்னா ஏரன்பெர்க். ஓகேங்களா? 1829ல் இவர் தான் மனித விந்து, அதை பற்றியும் இவர் சொல்லியிருப்பார். ஆர்பிசி சிவப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லி விளக்குனவரும் இந்த ஆண்டன் வான் லூவன்ஹோக் தான். ஓகேங்களா? மனித விந்துவை கண்டுபிடித்தவர் அவர் தான். சும்மா ஒரு ஓவராலாக மட்டும் இதை பார்த்துக்கோங்க. இது 2 நோட் இருக்குது. ஓகேங்களா? 2 நோட்டையுமே நம்ம வீடியோவாலாம் போட முடியாது. நான் இது எதுக்காக சொல்லேன்னா, சயின்ஸு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஓனாக ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் படிக்கணும். ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு விஷயம், பிஓக்கு யாராவது இது மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன், ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னா தயவுசெய்து இந்தமாரி போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதுக்கான காலம் நமக்கு கிடையாது. எப்போ நம்ம இது மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு எக்ஸாம் வரத்துக்குன்னு ஒரு 6 மாதம் இருக்குது. நமக்கு அந்த டூரேஷன் கேப் ஒரு 6 மந்த் இருக்குது. அந்த மாதிரியா இருந்தால் நம்மளால் அந்த கிளாஸை முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு, டெஸ்ட்டு போகிறதுக்கு, இதெல்லாம் நமக்கு ஒரு டைம் இருக்கும். ஓகேங்களா? இனிமேல் நீங்கள்
ஒன்று நீங்களாக நோட்ஸ் எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து ரெஃபரன்ஸ் புக்கு போகணும், இல்லைன்னா ஒரு மெட்டீரியல் வாங்கி நீங்களாகவே வந்து ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணால் உங்களுடைய செல்ஃப் அனலிஸ்க்காக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் எங்கேயுமே போயிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி மாட்டிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து அவங்க வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 28,000 வந்து கட்டியிருக்காங்க. கட்டி அவங்களுக்கு ப்ராப்பரான கிளாஸ் வந்து கொடுக்கல. ரெண்டாவது என்னென்னா அந்த 10 மார்க்கு இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ஜிகே பாட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 10 மார்க்குக்கு மட்டும் சைக்காலஜி கூட ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துடும். அந்த இது கூட அவங்க வந்து கொடுக்கல. ஓகேங்களா? அந்த 10 மார்க்குக்கு மட்டும் டெய்லி கிளாஸ் வச்சு எது தேவையில்லையோ அதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பிஜி இந்த மாதிரி இதை பொறுத்தவரை நமக்கு மேஜர் மட்டும்தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகே, அது கூட அந்த இன்ஸ்டியூஷன் தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியலை. அவங்க ரொம்பவே வந்து சஃபர் ஆகி, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா அவங்க கரெக்டாக வந்து ஷெட்யூல் போட்டு நம்மளை வந்து கைட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அவங்களையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி பணமும் வந்து கட்டி வந்து சரியாக நான் பண்ணலை, கேட்டேன் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு, நான் சரியாக பண்ணலை அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களாக படித்தா கூட எஃபெக்டிவாக உங்களால் படிச்சிட முடியும். ஆனால் இன்னொருத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அவங்க எப்போ நமக்கு வந்து இன்றைக்கி கிளாஸ் எடுப்பாங்க, நாளைக்கு கிளாஸ் எடுப்பாங்க, இப்படியே நம்மளுடைய டேஸ் வந்து ஓடிடும், எக்ஸாமும் வந்துடும். ஓகேங்களா? அந்த ஒரு அதுவே நமக்கு ஒரு சஃபர் ஆகிடும். அப்புறம் நம்மளால் வந்து எந்த ஒரு இதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் இனிமேல் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது என்னன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? என்னுடைய ஒரு இது வந்து இதுதான், என்னுடைய ஒரு சஜஷன் வந்து இதுதான். இது பாருங்கள், பாக்டீரியாவுடைய வடிவம் இதெல்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. கோள வடிவ பாக்டீரியா இதை வந்து கொடுத்துருவாங்க. டிப்ளோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன மாதிரி, அதாவது என்ன வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம கோள வடிவமா குச்சி வடிவமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கெலாம் வந்து ஒரு க்ளூ வேர்டு மாதிரி வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆக்வாஸ்பைரிலம் அப்படின்றது, சர்ஃபன்ஸ் அப்படின்றது என்ன வடிவம்னா திருகு சுருள் வடிவம். ஓகேங்களா? விப்ரியோ காலரா இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கொஸ்டின்ஸில் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் பார்க்க தான் அது வந்து எந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து நமக்கு கொஞ்சம் டெப்த்தாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும். ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்கள், இந்த பாக்டீரியாவோடைய அந்த ஊட்ட முறை. ஓகேங்களா? தற்சார்பு ஊட்டமுறை, பிறச்சார்பு ஊட்டமுறை, இது வந்து மட்கொன்னி, சாருண்ணி, ஒட்டுண்ணி, கூட்டீரி பாக்டீரியா. கூட்டீரி பாக்டீரியா பற்றி நமக்கு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த ரைசோஃபேக்டர், அசிட்டோஃபேக்டர், ரைசோபியம், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இது பண்ணலை, எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பாருங்கள், பாக்டீரியாவினால் ஏற்படும் தாவர நோய்கள். ஓகேங்களா? தாவரம் நோய் இது வந்து என்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு, நெல்லில் வந்து இந்த ஃப்ளைட் நோய் அப்படின்றது இதுக்கு காரணமான பாக்டீரியா வந்து சாந்தோமானஸ் ஒரைசானாவே நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், அது வந்து நெல்லுன்னு சொல்லிட்டு. ஒரைசா சட்டைவா அப்படின்றது எதோட பேர்னா நம்மளுடைய அந்த பொட்டானிக்கல் நேம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. எலுமிச்சை இதில் வந்து சிட்ரஸ் கேன்சர், சாந்தோமான சிட்ரி, இந்த சிட்ரி இதை வச்சு கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதேமாதிரி உருளைக்கிழங்கு இதை வந்து கேட்பாங்க. இந்த கேரட், உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் வந்து என்னென்னா பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய அந்த தாவர நோய்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வளைய அழுகல் நோய் வந்து எந்த தாவரத்தில் வரும்னா அந்த உருளைக்கிழங்குல வந்து வரும். ஓகேங்களா? அதுக்கு காரணமான இது வந்து சூடோமோனாஸ்
சொலனோசீரம். இந்த சொலனோ அப்படின்றது நமக்கு பாட்டனியில் ஃபேமிலியில் வரும். ஓகேங்களா, தாவர குடும்பங்களில் சொலனேசி பற்றி படிப்பீங்க. சொலனேசி அப்படின்றது வந்து இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு வகையான அந்த குடும்பங்கள். ஓகேங்களா, அதேமாரி எந்த ஒரு நம்ம இது பாட்டனியாக இருந்தாலும் சரி, சுவாலஜியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அதோடைய யூசஸ் வந்து நம்ம ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா, அதுதான் யூசஸ் ஆஃப் பாக்டீரியா. அதை வந்து பாக்டீரியாவால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னா அந்த எத்தில் ஆல்கஹால். ஓகேங்களா, இது வந்து அசிட்டிக் அமிலமாக மாற்றுவது. இதுக்கு காரணமான பாக்டீரியா வந்து அசிட்டோஃபாக்டர். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வந்து ஃபியூட்ரிக் அமிலம் தயாரிப்பில் பயன்படும் பாக்டீரியா வந்து பேசிலஸ் பல்கேரியஸ். இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, இது என்ன இதோடைய அந்த எக்கனாமிக்கல் யூசஸ், பொருளாதார பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்கனாமிக் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் படிக்கணும். அந்த காற்றில் உள்ள நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்தும் பாக்டீரியா வந்து ரைசோஃபியம் வந்து அசிட்டோஃபாக்டர். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இட்லி தோசை மாவை வந்து புளிக்க செய்து அந்த இட்லி மாவுக்கு வந்து சுவையிட்டக்கூடிய பாக்டீரியா வந்து என்னென்னா வந்து லூக்கோனாஸ்டிக். ஓகேங்களா, லூக்கோனாஸ்டிக். நிறையா இருக்குதுப்பா. அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் நம்ம கிளாஸும் நம்ம எடுக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கான டைமும் நமக்கு வந்து இல்லை. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து என்னென்னா இந்த தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள். ஓகேங்களா, இது வந்து எனக்கு டிஓவில் ப்ரிலிம்ஸில் வந்து இந்த இதில் வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன தாவர என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், இந்த அபிசிசிக் அமிலம், இது வந்து ஏபிஎன்னு சொல்லுவோம், எத்திலின், இது எல்லாமே வந்து நன்கு மேம்பாடடைந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள். ஓகேங்களா, இந்த ஆக்சின்றது வந்து எதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது, அதோடைய யூசஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா அதோட யூசஸ் வந்து நமக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ இயற்கை ஆக்சின் அப்படின்றது என்னென்னா IAA. ஓகேங்களா, இது வந்து இயற்கை ஆக்சின். இது வந்து அவினா முளைக்குருத்து அந்த சோதனையில் தாவரத்தோடைய வளர்ச்சி பொருளாக ஆக்சின் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சது வந்து யாருன்னா வெண்ட். ஓகேங்களா, அவர் வந்து 1978 இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார், வெண்ட் அப்படின்றவர். அதேமாரி செயற்கை ஆக்சின் அப்படின்றது வந்து என்னென்னா 2,4-D. ஓகேங்களா, இதுவும் வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. 2,4-டைக்ளோரோ ஃபினாக்சியாஸ்டிக் ஆசிட், அதுதான் வந்து 2,4-D அப்படின்றது. இப்போ பாருங்கள் யூசஸ் ஆஃப் ஆக்சின்கள். இதோடைய அதாவது தாவரங்களில் நுனி வளர்ச்சியில் வந்து ஆதிக்கம் செலுத்துவது வந்து எது அப்படின்னா செலுத்தும் ஹார்மோன் வந்து என்னென்னா ஆக்சின். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து படிக்கணும். திசு வளர்ப்பு முறையில் ஆக்சின் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கு ஜிப்ரலின் வந்து என்னென்னா இயற்கையாகவே தாவரத்தில் இது வந்து ஜிப்ரலின் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது வந்து எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஜப்பானிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஜிப்ரல்லா ஃபியூஜிகுராய் அப்படின்ற பூஞ்சையிலிருந்து தான் இந்த ஜிப்ரலின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அமிலத்தன்மை கொண்டது. இது வந்து ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொதுவாகவே வந்து எல்லா தாவரங்கள்லேயும் காணப்படக்கூடிய ஜிப்ரலிக் ஆசிட் வந்து என்னென்னா GA3. ஓகேங்களா, பச்சையம் ஏ அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா தாவரங்கள்லையுமே காணப்படக்கூடிய குளோரோஃபில் வந்து கேட்பாங்க. அது வந்து என்னென்னா பச்சையம் ஏ. ஜிப்ரலிக் எல்லா தாவரங்களிலுமே காணப்படக்கூடிய அந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து என்னென்னா GA3. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தா புரியுமா இல்லை தலைவலிக்குதான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, நான் வந்து அப்படியே உட்காந்து அழகாக எழுதி எல்லாம் நான் டைம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். என்ன நமக்கு தேவையோ நமக்கு பார்த்தா புரிகிற மாதிரி நமக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் நோட்ஸ் வந்து அப்படியே சரன்னு அப்படியே ஒரு ரன்னிங் நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்னுடைய நோட்ஸ் வந்து அழகாக உங்களுக்கு புரியணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் எடுக்கலை. ஏன்னா நான் இது வந்து எடுத்தது வந்து ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்காக நான் எடுத்தது. ஓகேங்களா, இதுவுமே எனக்கு மெயின்ஸ்க்குமே ரொம்பவே யூஸாக இருந்துச்சு.
சயின்ஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கு அப்படியே நீட்டாக இப்போ தாவர ஹார்மோன் பற்றி கேட்டாங்கன்னாக்கா அது என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஆக்சின்னா என்ன, அதை வந்து யாராவது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதுக்கு வந்து ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த ஏதாவது சோதனைகள் நடந்திருக்கா, அதுக்கு பின்னாடி வந்து யூசஸ் ஆஃப் ஆக்சின், அதோடைய ஆக்சினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சும்மா சும்மா ஷார்ட்டாக கிறிஸ்பியாக நம்ம நீட்டாக வந்து எழுதணும். அதுதான் வந்து நம்ம மெயின்ஸு. ஓகேங்களா? அதனால் வந்து என்ன இப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இதை வந்து எதுக்காக நான் காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு மோட்டோவாக இருக்குது இந்த ஒரு வீடியோலாம் போடுறதுக்கு. மற்றபடி இது வந்து நம்ம அழகாக தான் எழுதி நம்ம நோட்ஸ் போடணும் அப்படின்ற அது மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் இது மாதிரிலாம் அழகாக வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னென்னா தாவர வகைப்பாடு. இதில் வந்து நீரின் அடிப்படை, அதாவது நீரின் அடிப்படையில் வந்து வாட்டர் பேசிஸில் வந்து என்னென்ன தாவரங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாருங்கள், நீர்வாழ் தாவரங்களில் ஹைட்ரோஃபைட்ஸ், ஜீரோஃபைட்ஸ், மியூசோஃபைட்ஸ், ஹேலோஃபைட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்து பிரித்து வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? வறல் நில தாவரம் இதை வந்து ஒரு மேட்ச் மாதிரி கூட கேட்பாங்க. அதேமாதிரி இடைநிலை தாவரங்களுக்கு வந்து மீசோ. ஓகேங்களா? அந்த ஃபைட் வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக வந்துடும். இந்த மீசோ அப்படின்றது இடையில் இருக்குது. சதுப்பு அப்படின்றது வந்து ஹேலோ. ஓகேங்களா? ஹேலோ. வறல் அப்படின்றது வந்து ஜீரோ. அங்கே வந்து தண்ணியே இருக்காது, ஜீரோவாக இருக்கும் தண்ணி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு எது ஞாபகத்துக்கு வருமோ அதுதான் நமக்கு ஷார்ட்கட். அதேமாரி நமக்கு இன்னொன்று வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா, இந்த கடலூரில் இருக்கிற இந்த பிச்சாவரத்தில் வந்து சதுப்புள்ள தாவரங்கள் காணப்படுது, அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா தொற்று தாவரம் வாண்டா. இது வந்து எதில் காணப்படும் அப்படின்னா வெலாமன் திஸ்ஸு. ஓகேங்களா? வெலாமன் திஸ்ஸு வந்து இந்த வாண்டா தாவரத்தில் வந்து காணப்படும். இது வந்து வாண்டா அப்படின்றது வந்து ஒரு தொற்று தாவரம். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது வந்து ஒளிச்சேர்க்கை. ஓகேங்களா? இந்த ஒளிச்சேர்க்கையுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். இது வந்து எங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் இது. இருள்வினை, இந்த பிசிஆர் வழித்தடம், இந்த பிசிஆர் பாத்வே இந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கால்வின் சுழற்சியை பற்றி கேட்பாங்க. கால்வின் சுழற்சியை வந்து விவரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்கள் இதுக்கெலாம் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு குட்டி டயக்ராம் மாதிரி போட்டு சின்னூண்டாக போட்டு அது மாதிரி வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி. இது வந்து கால்வின் சுழற்சி, இல்லைன்னா இது வந்து C3 சைக்கிள். C3 சுழற்சினாலும் இது தான், இது வந்து கால்வின் சுழற்சி அப்படின்னாலும் இது தான். இந்த மாதிரி வந்து குட்டியாக ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு அந்த மாதிரி வந்து நம்ம எழுதணும். இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு ரொம்ப தேவையில்லை, ஆனால் இது வந்து மெயின்ஸ்க்கு கொஞ்சம் தேவை. இந்த CO2 வந்து ஃபிக்சேஷன் எப்படி இருக்குது, ஃபார்மேஷன் ஆஃப் வந்து ட்ரைபாஸ்பேட். இந்த புரட்சிகள்னு எழுதினேன் பார்த்தீங்களா, ரெவல்யூஷன். இது வந்து நமக்கு இதில் வரும், ஜாக்ரஃபியில் வந்து வரும். அது கருப்பு புரட்சி, நீல புரட்சி, ப்ரௌன் புரட்சி, பழுப்பு நிற புரட்சி, தங்க புரட்சி, இது எல்லாமே வந்து இதில் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். அந்த நோட்டில் ஜாக்ரஃபியில் வந்து நான் கொஞ்சம் அதை மிஸ் பண்ணதுனால நான் அந்த இதில் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? தங்க நார் புரட்சி, அந்த சாம்பல் புரட்சினா என்ன வரும், உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி, இதை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இளஞ்சிவப்பு புரட்சின்றது வந்து வெங்காயம், பிரான், மருந்து உற்பத்தி, இது எல்லாமே வந்து இந்த பிங்க் புரட்சி, பிங்க் ரெவல்யூஷனில் வந்து வந்துடும். ஓகேங்களா? சிவப்பு புரட்சி தக்காளி. அதேமாதிரி பசுமை புரட்சியை பற்றி நான் கொஞ்சம் இதாக எழுதியிருப்பேன், கொஞ்சம் டீப்பாக எழுதியிருப்பேன். இதோடைய வார்த்தை அறிமுகம் வந்து யாருன்னா வில்லியம் காய்டு வந்து பசுமை புரட்சியோட தந்தை வந்து நார்மன் ஃபோர்லாக். இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் வந்து MS சுவாமிநாதன், இவர் வந்து MS அப்படின்றது முக்கொம்பு சாம்பசிவ சுவாமிநாதன். ஓகேங்களா?
அதேமாரி இன்னொரு முக்கியமான ஒரு இதுனா சுவாசித்தல். ஓகேங்களா? அந்த சுவாசித்தல் வந்து காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம். இது அது என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து நடைபெறுது, இது எல்லாமே ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லி நம்ம எதை வந்து அழைக்கிறோம். செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னது மைட்டோகாண்ட்ரியா. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தது என்னன்னு பார்த்து இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. வந்து கிரெப் சுழற்சி, இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்து மெயின்ஸ் அளவுக்குலாம் நம்ம வந்து படிக்க வேணாம். ப்ரிலிம்ஸில் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து கிரெப் சுழற்சி அப்படின்னா என்ன, அதை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க, ஓகேங்களா? அதில் வந்து இங்கே பாருங்களேன், நோட்ஸ் இந்த கிரெப் சுழற்சியை பற்றி ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருப்பேன். சிஎஸ்சி சைக்கிள் அப்படி இல்லைன்னா டிசிஏ சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவருக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான், அமினோ அமிலத்தை வந்து உண்டு பண்ணுவது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வந்து படிக்கணும். இதில் வந்து பாட்டனி 2 இந்த நோட்டில் மரபியல் ஜெனட்டிக்ஸு, செல் நுண்ணுறுப்புகள், தாவர குடும்பங்கள், ஒரு வித்திலை தாவர குடும்பங்கள், இதை பற்றி நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். மரபியல்னால் வந்து என்ன, அதை அந்த சொல் வந்து எங்கேருந்து வந்திருக்கு, அதோடைய வார்த்தையோடைய அறிமுகம், அதோட தந்தை யார், நம்ம தெரியும், கிரிகர் ஜோகன் மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதோடைய ஜீனாக்க விகிதம் வந்து எப்படி இருக்குது, புறத்தோற்ற விகிதம் வந்து எப்படி இருக்குது, ஓகேங்களா? இதோடைய ஒரு பண்பு கலப்பில் வந்து நமக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும், எப்படி இருக்கும் அது. இந்த ஒரு பண்பு பிற்கலப்பில் எப்படி இருக்கும், அதேமாதிரி ஒரு பண்பு சோதனை கலப்பில் வந்து அதோடைய இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கும். சரி, வந்து இரு பண்பு கலப்பு, ஓகேங்களா? இரு பண்பு சோதனை கலப்பு, அதோடைய அந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கும். அதுமாரி ஒவ்வொன்று பற்றியுமே செல் சுவர், அதோட செல் வால், அது வந்து எதில் இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பிளாஸ்மா சவ்வு, அதேமாரி வந்து கொள்கை உறுப்பு, ஓகேங்களா? ஒவ்வொன்றை பற்றியுமே நான் வந்து எழுதியிருப்பேன். அதோடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கும். அதேமாரி வந்து லைசோசோம், ஓகேங்களா? லைசோசோம் தற்கொலை பையன்னு சொல்லி அழைக்கிறோம், லைசோசோமை. இந்த மாதிரிலாம் வந்து என்னுடைய நோட்ஸ் இப்படி தான் இருக்கும். சைட்டோபிளாசம், அதுக்கடுத்தது வந்து எண்டோபிளாச வலைப்பின்னல், புரோட்டோபிளாசம். இதை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா பர்கின்சி, ஓகேங்களா? இது வந்து ஒரு செல்லில் வந்து காணப்படக்கூடிய ஒரு இயற்பியல் தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றை பற்றியுமே நான் டீட்டெயிலாகவே எழுதியிருப்பேன். சென்ட்ரோசோமை பற்றி எழுதியிருப்பேன். அதேமாதிரி உட்கரு நியூக்ளியஸ், அதை பற்றி எழுதியிருப்பேன். இது வந்து உங்களுக்கு பார்த்தா இதெல்லாம் என்னன்னே வந்து கொஞ்சம் சயின்ஸ் மேஜராக இருக்கவங்களுக்கு தெரியும். இல்லை மற்ற அதாவது தமிழ், இங்கிலீஷு இந்த மாதிரி வந்து மற்ற மேஜர் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் இதெல்லாம் படித்ததுனால உங்களுக்கு மறந்து போன மாதிரி இருக்கும், ஓகேங்களா? திரும்பி நம்ம இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த பிஓக்கு அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அதேமாரி இந்த அறிவியல் பெயர்கள், இந்த சயின்டிஃபிக் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் தனியாகவே எடுத்து எழுதியிருப்பேன். கீழாநலிக்கெலாம் நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதேமாரி வந்து ஒரைசா சட்டையவா, அதை பற்றி கேட்பாங்க, ஓகேங்களா? அப்புறம் மாஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். அதுக்கடுத்தது தாவர குடும்பங்கள், இருவித்திலை தாவர குடும்பம். இதில் வந்து என்னென்னா வந்து வரும், சொலனேசி, இதை சொன்னேன் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. மால்வேசி அப்படின்னா வந்து பருத்தி குடும்பம், ஓகேங்களா? இதை பற்றி வந்து ஒரு நோட்ஸ் வந்து எடுத்துருப்பேன். யூஃபோர்பியேசி, இது வந்து ஆமணக்கு குடும்பம். இந்த யூஃபோர்பியேசியை பற்றி லாஸ்ட் டைமில் 2023 கூட ஒரு பிஓவில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி சொலனேசியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த தாவர குடும்பங்கள்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாட்டனிலேருந்து
2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த குடும்பத்துலேருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குடும்பம் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. சும்மா இதோட வந்து நம்ம பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம்.